ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: عجب ربك من شاب ليست له صبوة رواه الطبراني أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகழில்லா அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரின் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், பாக்கியமான குடும்பத்தினர்கள், சபை நிறைந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் வந்து சேரட்டுமாக. தமிழ் மாநில இமாம்கள் பேரவை நடத்துகிற 20வது மாபெரும் மீலாது விழா மாநாடு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது மீலாது பெருவிழா இங்கே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பிற்குரிய இந்த நிகழ்வு இதுவரை 2 நிறைவான அமர்வுகளை சங்கமிக்க ஆதி பெருமக்களினுடைய மிகச்சிறந்த ஆசிரியர்களுடைய ஆக்கங்களை கொண்டு மிகச் சிறப்பான நல்லுரைகளை கொண்டும் நிறைவு பெற்றிருக்கிற இந்த 2 அமர்வுகளுக்கு பின்னால் நடைபெறுகிற இந்த 3ஆம் அமர்வு சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விருது வழங்குதல், மதரசா மாணவியர்களுக்கான பரிசளிப்பு விழா, ஆலிம் பெருமக்களுடைய சங்கமிக்க உரைகளுடைய ஆடியோ வெளியீடு என்றெல்லாம் சிறப்புக்குரிய நிகழ்வாக நடைபெறுகிற இந்த மாபெரும் 3ஆம் அமர்வில் தலைமையேற்றிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களுடைய முன்னோடி, ஆலிம்களுக்கான ரோல் மாடல் ஹஸரத் பெருந்தகை அபூதாஹிர் மாமூனி ஹஸரத் அவர்களே, சங்கமிக்க இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இமாம்கள் பேரவை, சேலம் மாவட்டம் இமாம்கள் பேரவையினுடைய தலைவரும் அம்மாபாளையம் மஸ்ஜிதுடைய இமாமுமாகிய கண்ணியத்திற்குரிய ஹஸரத் பெருந்தகை முஹம்மது இப்ராஹிம் மஹ்தூமி ஹஸரத் அவர்களே, சங்கைக்கு மரியாதைக்கு உரிய சபையில் முன்னிலை வைத்திருக்கிற சங்கைமிக்க உலமா பெருமக்களே, சமுதாயத்தினுடைய பெரியவர்களே, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்விலே 2 மிகச்சிறந்த ஆளுமைகளை கௌரவப்படுத்தப்படுகிற சிறப்பிற்குரிய இந்த நிகழ்வில் சாதனையாளர்களாக வீற்றிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்குரிய ஆலிம் கவிஞர் மௌலவி தேனிய ஷரஃபுதீன் இஸ்மாயில் ஹஸரத் பெருந்தகை அவர்களே, ஷேக் தாவூத் பாக்கவி ஹஸரத் பெருந்தகை அவர்களே, சங்கைமிக்க இமாம்கள் பேரவையினுடைய ஆலிம் பெருமக்களே, சபையில் அழகு சேர்த்துக் கொண்டிருக்கிற பீர் முகமது பாக்கவி ஹஸரத் பெருந்தகை அவர்களே, சங்கைமிக்க உலமாக்களே, மஸ்ஜிதுகளுடைய ஐமாக்களே, எனக்கு பின்னால் மிகச் சிறப்பான ஒரு நிறைவு பேருரையை தர இருக்கிற எங்களுடைய ஹஸரத் பெருந்தகை ஹஸரத் அவர்களே, வருகின்றிருக்கிற ஆலிம்களே, பெரியவர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக என் சலாமை முன்வைத்து என் உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பிற்குரிய இந்த நிகழ்விலே விடியலை தேடுகிற வாலிபர்கள் என்கின்ற சமுதாயத்தில் அதிகம் இன்றைக்கு கவன ஈர்ப்பை பெற்றிருக்கிற ஒரு பிரச்சனை இளைஞர்களுக்கான பிரச்சனை. எந்த ஒரு மாநாடு நடத்துகிற பொழுதும், எந்த ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சிகள் நடத்துகிற பொழுதும் சபையில் இளைஞர்கள் குறித்த கவலையோ வழிகாட்டுதலோ தரப்பட
30 நிமிடம் அதற்குள் என் உரையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சூழலை புரிந்து கொண்ட நான் இதுவரை முன்னுரைகளுக்காகவும் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிற சபையினுடைய நாகரிகத்தை முன்னிறுத்தியும் சொல்லப்பட்ட செய்திகளுக்கு ஒரு 5 நிமிடங்கள் கடந்திருந்தாலும் நான் இங்கே 25 நிமிடத்திற்குள் இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல்கள், இளைஞர்களை இந்த சமுதாயம் எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும், இளைஞர்களுக்கான சமுதாயம் அவர்களை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்கள் எப்படியான ஒரு குறுகிய வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் விரிவாக சொல்வதற்கான நேரங்கள் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டதனால் நான் முன்னுரைகளை தவிர்த்துவிட்டு நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். முதலாவது அடிப்படை விஷயம், ஒரு 4 விஷயங்களை மாத்திரம் நான் இங்கே இளைஞர்களுக்கான செய்தியாக அல்லது இளைஞர்களை மையப்படுத்திய செய்தியாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது விஷயம், இளமை குறித்தும் இளைஞர்கள் குறித்தும் அவர்கள் சரியாக ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டால், உருவாக்கப்பட்டால் அவர்களை கொண்டு சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய உயர்வான ஒரு நிலைக்கு சமுதாயத்தை வழிநடத்தலாம் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் மிக அதிகமாக தெரிந்திருப்பீர்கள். எனவே முதலாவது இளைஞர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த மரியாதை என்ன? இளைஞர்களுக்கான ரசூலுடைய இடத்தில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இடத்தில் இளைஞர்களை எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க என்பதை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். இதுதான் அடிப்படை. இளைஞர்களை பற்றியான பார்வை சமூகத்திற்கு முதல்ல தெளிவாகும். சபையில் பெரியவர்கள் இருக்கிறார்கள், பெரும்பட்ட ஆளுங்கள் இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்பொழுதுமே ஒட்டி இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு இளைஞர் பள்ளிவாசலுக்குள் நுழைகிறார். உள்ளே நுழைந்த பொழுது யாரவர்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு. உள்ளே வந்தவுடன் சபை நிறைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்தில் உட்காரணும்னு நினைக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு வருவதை பார்த்தவுடன் கொஞ்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் தனக்குமான லேசாக இடைவெளி விட்டு அந்த நடுவிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுவை அமர வைக்கிறார்கள். எந்த இடத்திலே விட்டுக் கொடுத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு தனக்கான அந்த காணியை, தனக்கான அந்த இடத்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுக்காக வேண்டி அந்த இடத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சிரிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், லா யஅரிஃபுல் ஃபضல லிஅஹ்லில் ஃபضலி இல்லா உலுல் ஃபضல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான மரியாதைக்குரியவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுப்பது அது மரியாதையானவர்களுக்கு தான் தெரியும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கவனிங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞருக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையை பாருங்க. ஒரு கண்ணியமான சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நெருக்கமாக ஒரு இளைஞருக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் ஒரு சபைக்காக எடுத்துக்காட்டல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடம் மாத்திரமல்ல, சமூகத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் நாம் எல்லாம் இளைஞர்களை ஏற்றே பார்க்க மாட்டோம். ஒரு பள்ளிவாசலுடைய பொறுப்பு, ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு, ஒரு 15 வயது தானே, 20 வயது தானே,
அவனுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பையும் அவன் நேரத்திற்கான நேர மேலாண்மையில் கட்டமைக்கலன்னு சொன்னான். போகத்தான் செய்வான். என்ன பொறுப்பு கொடுத்தீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞர் உள்ளே வந்து இடம் கொடுக்கிறார்கள். மக்காவை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முடித்துவிட்டு மக்காவினுடைய நிர்வாகத்தை அமைத்துவிட்டு புனேனுக்கு போகிற கட்டாயம் வந்தபொழுது இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயது இளைஞருக்கு மக்காவுடைய பொறுப்பை கொடுத்து என் இடத்துல இருந்து நிர்வாகம் பண்ணுங்க, மக்காவை பார்த்துக்கங்க, இமாமத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. தபூக் போர்க்களத்துக்கு மதீனாவை விட்டு போகும்பொழுது அந்த ரலியல்லாஹு கூப்பிட்டு அந்த மன்சிலத்தி ஹாரூன் மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அப்படித்தான் நீங்கள் எனக்கு, எனவே என் மதீனாவை உங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன் என்று கொடுக்கிறார்கள். மக்காவை ஒரு இளைஞரிடம் கொடுக்கிறார்கள், மதீனாவை ஒரு இளைஞரிடம் கொடுக்கிறார்கள். ஏன்? ஒரு பள்ளிவாசலுடைய பொறுப்பை கொடுப்பதற்கு அந்த பள்ளிவாசல் சார்ந்திருக்கிற பொறுப்புகளை கொடுப்பதற்கு இன்றைக்கு சமுதாயம் யோசித்துக் கொண்டிருக்கிற வரை அல்லது சிறுவர்கள் தானே, சின்ன பையன் தானே என்றெல்லாம் இந்த பார்வை சமூகத்தில் மாற்றப்படுகிற வரை நிச்சயமாக இளைஞர்களுடைய விடியல் என்பது கேள்விக்குரியது. இங்கே இருந்து தோன்றுங்க. நான் இங்கே அடிப்படையாக முன்வைக்கிறேன். ஒரு 18 வயது இளைஞரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்னி உஹிப்புக யா முஆத். முஆதே, உன்னை நான் காதலிக்கிறேன், உன்னை நான் விரும்புறேன், உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நேசிக்கிறேன், மஹப்பத் வைக்கிறேன் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞரை பார்த்து சொன்ன வார்த்தை, இன்னி லா உஹிப்புக யா முஆத். ஏன் தெரியுமா? அந்த இளைஞர் யார் தெரியுமா? இந்த வார்த்தைக்கு அவர் எப்படி தகுதியானவர் தெரியுமா? நிறுத்தி வைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஅலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம். ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் PhD படித்தவர்கள் முஆத் இப்னு ஜபல் நான் சொல்லலாம். எகனாமிக்ல மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்காங்க. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்துல தெளிவுபடுத்துறாங்க, உலகத்தில் எது ஹலால் எது ஹராம் எது சம்பந்தமான கேள்வியாக இருந்தால் முஆத் ரலியல்லாஹு கேளுங்கன்னாங்க. பொருளியல் குறித்து, பொருளாதாரம் குறித்து மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹயாத்திலேயே யமன் முஸ்லிம்களுடைய கைக்கு வந்துச்சு. நான் வரலாறுகளை விவரிக்காமல் கொண்டு வைக்கிறேன், புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், இல்லையானால் வரலாற்றை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படித்து கொள்ளுங்கள். யமன் என்பது அன்றைக்கு அரபு உலகத்தினுடைய பொருளாதார களம் சொன்ன 2 இடம்தான். ஒன்று யமன், சிரியா. ஈலாஃபின் ரஹலத ஷிதாஇ வஸ்ஸைஃப் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வார். குளிர்காலத்திலேயும் வெயில் காலத்திலேயும் அரபிகள் குறைஷிகள் 2 இடத்துக்கு தான் போவாங்க, யமனுக்கும் சிரியாவுக்கும். அப்படி வியாபார தேர்தலை கொண்டு வந்து முஆத் ரலியல்லாஹு கொண்டு வந்து கொடுத்துட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனாங்க. அந்த வாலிபர் தங்களுடைய ஒட்டகத்து மேல ஏறி வச்சு நடந்து போய் ஊருக்கு வெளியே வரைக்கும் கொண்டு போய் வழியை கொடுத்துட்டு வந்தாங்க. முஆத் ரலியல்லாஹு ஒரு பெரிய நாட்டை ஒப்படைக்கிறாங்க. யமன்கிறது சாதாரண நாடு கிடையாது, அது வியாபார சக்கரவர்த்திகளை கொண்ட நாடு. அந்த நாட்டில் போய் ஒருத்தர் தலைமை ஜட்ஜாகவும் ஆளுநராகவும் இருக்கணும்னா பொருளாதாரத்தை பற்றி அவர் சரியா படிச்சிருக்கணும். ஒரு 20 வயது இளைஞரை நம்பி யமனை கொடுக்குறாங்க. ரொம்ப வருஷமெல்லாம் கிடையாது, 6 வருஷத்துல யமனுடைய சொத்தை எடுத்து மதீனாவுக்கு அனுப்புறாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னங்க பண்றீங்க? அங்க உள்ள ஜகாத்தையா மதீனாவுக்கு அனுப்புறீங்க? எந்த ஏரியாவில் ஜகாத்தை கலெக்ட் பண்ணீங்களோ அங்க உள்ள ஏரியாவுக்கு அதை பயன்படுத்துங்க. இதுதான் சுன்னத்து ரசூல் சொல்லலாம். முஆத் ரலியல்லாஹு எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்க தெரியுமா? இங்க 6 வருஷத்துல வறுமையை ஒழிச்சு அரிசி எழுதுறாங்க. எங்க யமன்ல வறுமை இல்ல, ஜகாத் வாங்க ஆள் இல்ல, சதகா வாங்க ஆள் இல்ல. ஒரு இளைஞனுடைய 6 வருஷம் திட்டம் அது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்தை எப்படி கொண்டு வந்தாங்கங்கறத ஒரு பக்கம் இந்த இடத்துல நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ரெண்டையும் நீங்க சேர்த்து பாருங்க. ஒரு 20 வயது 18 வயது இளைஞரிடம் கொடுத்த யமன் ஒரு 6 வருஷத்துல வறுமையை கொண்டு மதீனாவுக்கு அனுப்புறாரு. வரலாறு அற்புதத்தோடு திரும்பி பார்க்கிறது. இப்ப சொல்லுங்க, இனி வகைக்குள்ள யார் முஆத்? முஆதே, நான் உங்களை லவ் பண்றேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞரை பார்த்து சொன்னதில்ல. இளமைங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம்
என் தாயும் தந்தையும் தாயை உனக்கு அர்ப்பணமாகட்டும். கூறுகிற வார்த்தைகள் என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும். மிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, ஒரு இளைஞரை பார்த்து சொன்னாங்க, என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணம். முதலாவது அடிப்படையை விளங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கான கொடுத்த இடம் என்பது மிகப்பெரிய இடம். அவர்களால் சாதிக்க முடியும், செய்ய முடியும். எந்த துறை வேண்டுமானாலும் கொடுத்து பாருங்கள், எல்லா துறைகளிலும் அவர்களால் விழுவ முடியும். வரலாற்று விசாரணையெல்லாம் தைரியெல்லாம் செல்லாளர்களை சுற்றி இருந்தவங்க துணை வேர்கள் இளைஞர்கள் நசரணியா சபா وخذلني السيوف نصرني الشباب وخذلني السيوف. இப்படி சொன்ன தலைவருடைய வார்த்தை, என் தீனை தூக்கி நிறுத்திய உதவியாளர்கள் இளைஞர்கள் நான் சொல்லலாம். இளைஞர்கள் நான் சொல்லலாம். ஒரு 10 பேர் கொண்ட இளைஞர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கபாப் ரெடியல்லாஹு சுஹைப் ரெடியல்லாஹு இப்படி ஒரு இளைஞர்களுடைய பட்டாளம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அபூ சுஃபியான் அந்த இடத்துல கலந்து போனார். அப்ப இஸ்லாம் ஆகிறார். இளைஞர்கள் பேசிக்கிட்டாங்க, எத்தனையோ பேர்களை நம்ம போர்க்களத்துல பலம் பார்த்துட்டோம், இந்த கிழவனுடைய தலை தப்பிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த இடத்தை கலந்து போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து அந்த இளைஞர்கள் கூடி இருக்கிற அந்த இடத்தை வந்து சொன்னாங்க, அந்த கூடோட விஷயம் ஒரு குறைஷ் பெரிய விஷயத்தை இப்படி பேசுறீங்களா நீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை உண்மையா பேசுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், இளைஞர்களுடைய ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருந்தாங்க, அபூ சுஃபியான் அந்த பக்கமா வந்தாரு, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, நான் கோபப்பட்டு ஒரு பெரியவரை பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் லஅல்லக அஃலம்தஹும் லஅல்லக அஃலம்தஹும், அந்த இளைஞர்கள் கோபப்பட்டாங்களான்னு கேட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த இளைஞர்கள் கோபப்பட்டாங்களா? நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால் அஃலம்த ரப்பக, உங்க ரப்ப கோபப்படுத்தீர்கள். இளைஞர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இரண்டாவது செய்தி, இளைஞர்களுக்கான இலக்குகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி இளைஞர்கள் உருவாக்க அவன் லட்சியம் உயர்வாக இருப்பார். இன்னைக்கு நாம் உருவாக்கி இருக்கிற இளைஞர்கள் சாதாரணமானவர்களுடைய இலக்குகள் ஒரு போன்ல போய் முடி, ஒரு பெண்ணுக்கு போய் முடி, ஒரு பைக்ல போய் முடி, அவன் இலக்கெல்லாம் அவ்வளவுதான். இளைஞர்கள் கூப்பிட்டு கேட்க ஒரு லட்சியம் என்னன்னு கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குற இளைஞர்கள் ரபியாவை கேட்டப்பா, உன் இலக்கு என்னப்பான்னு கேட்டப்பா, அவர் சொன்னாரு, அஸ்அலுக்கு முனாஃபகத்துக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில உங்களோடு இருக்கணும் என்று சொன்னார். இளைஞர்களின் இலக்குகள் எது தீர்மானித்தாலும் மிகப்பெரிய இலக்காக இருக்கிறது. லட்சியங்களை உயர்வாக வைங்க. சின்ன சின்ன விஷயங்களோடு இளைஞர்களுடைய இலக்குகள் சுலபமாக முடிவு போகுது. ஒரு நீண்ட இலக்கு இல்லை, நீண்ட பாதை இல்லை, அதற்கான லட்சியங்கள் இல்லை, அதை நோக்கி முயற்சி இல்லை, அதற்கான திட்டமிடல் இல்லை. இளைஞர்களுடைய இலக்கை யார் தீர்மானிப்பது? உயர்ந்த லட்சியத்தை நோக்கி அவர்களை உருவாக்குங்கள். முஹம்மதுல் ஃபாத்திஹ் வரலாற்றில் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு சின்ன பிள்ளை அந்த பையனை கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வராங்க அவங்க அம்மா. இஸ்தான்புலுடைய மிகப்பெரிய சுவர் இஸ்தான்புல், அன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய தலைமை கோட்டை அது. இன்றைக்கு வாதிகள் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இஸ்தான்புலுடைய மிகப்பெரிய கோட்டை. இலக்குகள் மிகப்பெரியதாக இருக்கட்டும். அந்த பையனை கூப்பிட்டு வந்த அந்த அம்மா பள்ளிக்கு சொல்ல அந்த அம்மா வெளியே வந்து அந்த சுரத்த காட்சி சொல்லுது, உனக்கு என்ன பேர் வச்சது தெரியுமான்னு கேட்டுச்சு. உனக்கு பேர் நான் முஹம்மது வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் ஒரு ஹதீஸ படிச்சேன். நிஅமல் அமீரு அமீருஹா நிஅமல் கைஷுஹா.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஒரு படை வரும், இஸ்லாமிய படைகள் ஆக சிறந்த படை அந்த படைதான். இஸ்லாமிய தளபதிகளில் சிறந்த தளபதியும் அந்த படையினுடைய தலைவர் தான், தளபதி தான் என்று சொன்னார். அந்த படையினுடைய நோக்கம் இந்த இஸ்தான்புல் நகரத்தை எனக்கு வெற்றி கொண்டு தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த படை தளபதியினுடைய பெயர் முஹம்மது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை நான் கேட்டபொழுது உனக்கு முஹம்மது என்று பெயர் வைத்தேன், எனவே உன்னுடைய லட்சியமாக நான் தருகிறேன், இந்த சுவற்றை ஒரு நாள் இடித்து தகர்த்து விட்டு அந்த இஸ்தான்புல் நகரத்தை நீ எனக்கு கைப்பற்றி தர வேண்டும் என்று ஒரு தாய் கொடுத்த லட்சியத்தை நோக்கி முஹம்மது ஃபாத்திஹ் தங்களுடைய வாலிப காலத்தில் மிக பிரமாண்டமாக அந்த இஸ்தான்புல் நகரத்தை வரலாற்றில் கைப்பற்றி கொடுக்கிறார்கள். வரலாறு நடிக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் தான், 17 வயது 18 வயது பிள்ளை சின்ன நகரத்தை இந்தியாவுடைய 800 ஆண்டு கால முகலாய ஆட்சிக்கு வித்திட்ட முகமது இப்னு காசிம் 18 வயது இளைஞர். ஸ்பெயினுடைய 800 ஆண்டு கால ஆட்சிக்கு வித்திட்டவர் காலித் இப்னு ஜியாத். எத்தனை வயசு? 17 வயசு. அந்த வயசுல உள்ள பிள்ளைகள் தான் நாம் வச்சிருக்கிறோம். இலக்குகள் குறுகியதாக இருக்கிறது. அவன் லட்சியம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் யுஹிப்பு மஆலியல் உமூர். அல்லாஹ்வுக்கு லட்சியங்கள் ரொம்ப பெருசா வைக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மட்டமான இலக்குகள் தீர்மானிக்கிறாங்க பாருங்க, ரொம்ப மட்டமானவங்க. இவங்களை ரப்புக்கு பிடிக்காதுங்க. இலக்குகளை பெருசா வைங்க, இலக்குகளை மிக உயர்வாக வைங்க, மிக உயர்ந்த லட்சியத்தை நோக்கி இளைஞர்கள் உருவாக்குங்க. ஈராக்கினுடைய திக்ரித் பகுதியினுடைய அரசன் மன்னர் நஜ்முத்தீன், அவர் பேர் நஜ்முத்தீன். அவர் நிக்காஹ் செய்ய ரொம்ப வருஷமா. அவர் சகோதரர் அசதுத்தீன் கேட்டாரு, ஏப்பா நிக்காஹ் செய்ய மாட்டீங்க? எனக்கு பொருத்தமான பெண்ணு கிடைக்கல. சரி சொல்லிட்டு ஒரு சல்ஜூக்கி நகரத்தினுடைய மன்னருடைய பொண்ணெல்லாம் வந்துச்சு. அழைத்து வருது. மன்னர் பொண்ணு கொடுத்த தயாராக இருக்காரா? இல்ல அந்த பொண்ணு எனக்கு பொதுவாக இல்லை, பொருத்தமாக இல்லை. அமைச்சர்கள் பிள்ளைகளை கொடுக்கிறதுக்கு முன் வராங்க, எனக்கு பொருத்தமாக இல்லை. உனக்கு பொருத்தம் தான் என்னன்னு கேட்டாங்க. எனக்கு வரக்கூடிய மனைவி எனக்கு பொருத்தத்துக்கு அழைச்சிட்டு போறவராக இருக்கும். அந்த மனைவியின் மூலமாக அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை தரணும். அந்த பிள்ளையை கொண்டு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா திரைப்பட்டு கிடக்கிற கிறிஸ்தவ பிடிப்பு கிடக்கிற அந்த பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் எனக்கு மீட்டு. இவருடைய லட்சியத்தை பாருங்க, ஒரு இளைஞனுடைய லட்சியத்தை பாருங்க. இன்னைக்கும் நாம நிக்காஹுக்கு முன்னால உட்கார்றோம். நிக்காஹுடைய நோக்கம் என்ன? தமிழுக்கும் சொல்லிட்டா போதுமா? தமிழுக்கும் சொன்னா போதுமா? என்ன நோக்கத்துக்கு நிக்காஹ் செய்வீங்க? சஜிதா செய்கிற சந்ததியை நான் பெற்று தருவேன், பைத்துல் முகத்தஸை மீட்கிற சந்ததியை பெற்று தருவேன், இந்த தீன தூக்கிற சந்ததியை பெற்று தருவேன். இலக்குகள் இருக்கிறார்கள் இளைஞர்கள்ட்ட. இலக்குகள் இருந்தால் மாத்திரம்தான் சமுதாயத்தில் நாம் நினைக்கிற அந்த இடத்தில் கொள்ள முடியும். சரி, இவர் சொல்லிட்டார். பள்ளிவாசல்ல, ஈராக்கினுடைய பள்ளிவாசல்ல நம்முடைய ஷேக்கோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு பெண் உள்ள வராங்க. உடனே ஷேக் சொன்னாரே, ஒரு பெண் உள்ள பேசுறதுக்கு வராங்க, நீங்க வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த அம்மா வந்துச்சு, எனக்கு நிக்காஹ் செய்யணுங்கிற விருப்பம் இருக்கு, எனக்கு தோதுவான ஆண் கிடைக்கல, உன்னை அப்படி என்ன உனக்கு என்ன பொருத்தமா எதிர்பார்க்கிறேன், இவன் என்ன சொன்னாலும் அப்படி அந்த அம்மா சொல்லு. என் லட்சியம் என்னை சொத்துக்கு அழைச்சிட்டு போற கணவனாக இருக்கணும். அவர் மூலமா நான் பெற்றெடுக்கிற பிள்ளையின் மூலமாக பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் இந்த பிள்ளைகளுடைய கையில் விரிவாக்கினார். உடனே சேர்ந்து 2 பேரை கூப்பிட்டார். 2 பேருடைய லட்சியம் நோக்கம் ஒன்னா இருக்கு, மிக அனுபவித்தார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 இளைஞர்களுடைய லட்சியத்தில் பிறந்த பிள்ளை தான் சலாஹுத்தீன் அய்யூபி. தங்களுடைய 18 வயதில் சிரிக்கவே மாட்டாங்க அந்த இளைஞர். அந்த இளைஞர் சிரிக்கிறத பார்க்கவே முடியாது. கேட்பாங்க, ஏன் சிரிக்கிறது இல்லை? உலகத்தில் இப்படிப்பட்ட இளைஞர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை கண்ணியமாக வாழ வைத்தார். அவர் வைத்திருக்கிற வாழும் கூட தன்னுடைய ஷேக் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பெயரை எழுதியிருப்பார். ஒரு 18 வயது இளைஞருக்கு இவ்வளவு தர்பியா,
ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டா கைஃப அல்லாஹு வல் அக்ஸா ரசூல் பைத்துல் முகத்தஸ் சிறைப்பட்டு கிடக்கிற பொழுது என்னால் எப்படி சிரிக்க முடியும் என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட இளைஞரால் தான் அந்த முகத்தஸை மீட்டிக் கொடுக்க முடிந்தது. இளைஞர்களுடைய நோக்கத்தை மிக விரிவாக ஆக்குங்கள். மிக உயர்ந்த லட்சியத்தை நோக்கி, விரிவான லட்சியத்தை நோக்கி மகானியின் உமூர் என்னப்பா ஆசன் கேட்டா உருவர் ரலியல்லாஹு கேட்டா என்ன ஆசன் கேட்டா உருவர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ் காபத்துல்லாஹ் வச்சி ஒரு முன்னாள் இளைஞர்கள் பேசும்போது உருவர் ரலியல்லாஹு கேட்டாங்க உங்களை செய்யணும்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் எனக்கு சொர்க்கம் வேணும், சொர்க்கவாசி ஆகணும். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு கேட்டாங்க உங்களை செய்ய வேண்டாம், நான் கலீஃபாவாக ஆகணும்னு சொன்னார். கலீஃபாவாக ஆகணும். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கேட்டாங்க உங்க லட்சியம் என்ன, நான் பெரிய கல்வியாளனாக ஆகணும். சொன்ன அத்தனை பேர்களுக்கும் அந்த லட்சியத்தை நிறைவேற்ற முடிந்தது. எனவே மிக உயர்ந்த இலக்குகள் இளைஞர்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக இளைஞர்களுக்கான மிக முக்கியமான அடிப்படை அந்த இளைஞர்கள் தர்பியாவுக்கும் தஸ்கியாவுக்கும் அவர்கள் அரவணைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான சமுதாயத்தினுடைய அடிப்படை தஸ்கியா கொடுக்கப்படுவதில்லை. இளைஞர்களுடைய விஷயத்தில் மாநாடுகள் மாத்திரம் அதை நிறைவு செய்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம். நிச்சயமாக இளைஞர்களை பற்றி அவர்கள் இருக்கிற அந்த வாழ்க்கை, அவர்களுக்கான அந்த மொழி, அவர்களுடைய அந்த காலத்துடைய இடைவெளி முறையெல்லாம் சொன்ன மாதிரி உங்க வீட்டினுடைய இளைஞர்கள் உங்க காலத்தில் வாழ்வதற்கு பிறக்கல, அவர்கள் காலத்திற்கு தகுந்த மாதிரி அவங்களை டியூன் பண்ணுங்கிறாங்க. முறையெல்லாம் சொன்ன வார்த்தை தான் இளைஞர்கள் நீங்க உருவாக்குகிற பொழுது அந்த காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு இளைஞர்களை உருவாக்குங்க. எனவே இளைஞர்களுக்கு கொடுக்கப்படுகிற மாற்றம் சார்ந்த தரவுகள் செய்திகள் எந்த இளைஞரும் சும்மா உரைக்கு வருவதில்லை. நாம நினைக்கிறோம் இளைஞர்கள் வாரம் சும்மாவுக்கு வராங்க, சும்மா உரையான்னு கேட்கிறாங்க. நீங்கள் சும்மாவுடைய உரைகள் எந்த இளைஞருக்கு போய் சேர்வதில்லை. அப்படியானால் அவனுக்கான செய்திகள் என்ன, அவனுக்கான தகுதியா கல்வியாக என்ன செய்வோம்? ஒரு மாநாடு மாத்திரம் அதற்கான தீர்வு அல்ல. போதைக்கு அடிமையாகிவிட்டால், பெண்ணுக்கு அடிமையாகிவிட்டால், போனுக்கு அடிமையாகிவிட்டால் என்று அவன் மீதான விமர்சனங்கள் மாத்திரம் அவனுக்கான மிக சரியான பாதையை தீர்மானிக்காது. எனவே அது குறித்து அவன் குறித்து நாம் கவலைப்படணும். அவனுக்காக நினைக்கணும். சமூகத்தில் அவனுக்காக செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. வகுப்புகளை அதிகமாக நடத்தப்பட வேண்டும். நிறைவாக நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி கொடுக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கான பணிகளை 3 விஷயங்களாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பி வச்ச ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான். இந்த 3 நோக்கம் ஒரு மஹல்லாவில் சரியாக சரி செய்யப்பட்டால் மிகச் சரியாக சமூகத்தில் இளைஞர்களை சரியான வழிக்கு வார்த்தைக்கு விட முடியும். முதலாவது அல்லாஹ் சொல்வான் யத்லு அலைஹிம் ஆயாத் திலாவத்துல் குர்ஆன். இரண்டாவது வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா தஅலீமுல் கிதாப வல் ஹிக்மா. மூன்றாவது வயுஸக்கீஹிம் தஸ்கியா. இந்த மூன்றும் குழந்தைகளுடைய விஷயத்தில் திலாவத்துல் குர்ஆன். எனவே நடுத்தர வயதில் இருக்கிற பெண்கள் பெரியவர்களுடைய விஷயத்தில் தஅலீமுல் கிதாப வல் ஹிக்மா, இளைஞர்களுடைய விஷயத்தில் தஸ்கியா. இந்த மூன்றும் ஒரு மஹல்லாவில் சமூகத்தில் மிகச் சரியாக செய்யப்படுமானால் அந்த இளைஞர்களை மிகச் சரியாக தீனுடைய அடிப்படையில் வாழ்க்கப்படுமையானால் நிச்சயமாக அந்த இளைஞர்களை சமூகத்தில் மிகச்சிறந்த நல்ல மாற்றத்திற்கான விதைகளாக அவர்களை உருவாக்கி தர முடியும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுடைய விஷயத்தை கையில் எடுக்கிற பொழுது மிக கவனமாக கையில் எடுத்தார்கள். அவர்களுக்காக நிறைய துஆ செய்திருக்கிறார்கள், அவர்களுக்காக நிறைய நசீஹத் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய விஷயத்தில் இவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து தங்களோடு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு இளைஞர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தார், கதவை தட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்தார்கள். அவரை பார்த்தவர்கள் கட்டி அணைத்தார்கள். ஷாபுன் துல்லன் கபியன், நல்ல ஆச்சாரமான தோற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், நான் வெளியே சென்றேன், இதற்காக ஒரு ஆடை வாங்கினேன், அன்பளிப்பு தருகிறேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு வாங்கின பொழுது அந்த அன்பளிப்புக்கு உண்டான காசு கொடுங்கன்னு அவர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காசையும் நீங்க அன்பளிப்பு சொல்றீங்க,
யார் சொல்லலாம், எனக்கு வசதி இல்லை, உங்களுக்கு செய்து கொடுக்கணும்னு ஆசை சொன்னாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரசூலுடைய கூட அந்யோன்யமாக பழகிற இவர் தான் முதல் ஒரு குடிப்பிரியர் என்று சொன்னார், மது பிரியர் என்று சொன்னார். மதுவுக்கு அடிமைப்பட்ட அந்த இளைஞர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரப்படுவார், மார்க்க தண்டனை நிறைவேற்றப்பட்டு போய்வார், திரும்பவும் தவறு செய்வார். இளமைக்கான சுபாவத்தை நாம் மிகச் சரியாக புரியணும். ஏன் தெரியுமா? அஜ்வரம் தூக்கமின் ஷாப்பில் தேசத்தில் சபுவா, தவறே செய்யாத ஒரு இளைஞர் ரொம்ப அபூர்வம். அப்படிப்பட்ட இளைஞர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார்கள். சாத்தியம் இல்லைதான். ஹஜ்ஜில ரசூலுக்கு பின்னால் இருக்கிற பகுதிகளையும் நாம் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறார்கள், பார்வையை திருப்பினார்கள், மீண்டும் பார்த்தார்கள். முதல் வழிநடக்கல் ஊழா உடைத்தலக்க தானி, முதல் உனக்கு ஹலால், இரண்டாவது பார்வை ஹராம். ஹஜ்ஜில ரசூலுல்லாஹ்வோடு உட்கார்ந்து இருக்கிற பகுதிகளையும் நாம் இந்த காரியத்தை செய்கிற பொழுது இளமைக்கான அந்த இயற்கை சுபாவத்தை நம்ம புரியணும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிப விஷயத்தில் சொன்னாங்க, சஹாபாக்கள் கூட அவரை திட்டிய பொழுது அவரை திட்டாதீர்கள், இன்னல்லாஹ் அவர் நிச்சயமாக யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அர்த்தம் என்ன தெரியுமா? இளைஞர்கள்ட்ட தவறுகள் இருக்கிற பொழுது அவர்களுக்கு நல்ல சுகத்திற்கு உலமாக்களுடைய தொடர்புல, ஆலிம்களுடைய தொடர்புல, பெரியவர்களுடைய தொடர்புல, பள்ளியினுடைய தொடர்புல நாம் வைத்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முடியும். நமக்கான மிகச்சிறந்த அடிப்படையான ஆயுதம் அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சமூகத்தில் மிகச்சிறந்த லட்சியங்கள் உள்ள, இலக்குகள் விரிவாக உள்ள, அதை நோக்கி பயணிக்கிற, சமூகத்தில் உலமாக்களை பெரியவர்களை மதிக்கிற அப்படிப்பட்ட நல்ல ஆரோக்கியமான இளைஞர்களை எல்லாம்